Hello, good afternoon. This is Dr. Jayashree, Professor in a medical college, Chennai. உங்களுக்கு பிடிச்சது, பிடிக்காதது சில விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு சுவையில் பிடிச்ச சுவை என்ன கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு? ஸ்வீட். பிடிக்காதது சொன்னால் ஐயோ கசப்பு பிட்டர் ஐ டோன்ட் லைக். மற்றதெல்லாம் வந்து புளிப்பு, சில பேருக்கு புளிப்பு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சால்ட்டி, ஐயோ சால்ட் அதிகமாக போடாதீங்கப்பா பிபி எகிரிடும் சொல்லுவோம் இல்லையா? அருஞ்சுவை, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்பு, காரம். காரம் உடம்புக்கு நல்லதில்லை. ஏன்? எதுக்காக நல்லதில்லை? அல்சர் வரும், வாய்ப்புண்ணு வரும், வயிற்றில் அல்சர் வரும், கேஸ்ட்ரிக் அல்சர். காரம் சாப்பிட்டோம்னா நம்ம ரொம்ப உஷ்ணமாகிடும் உடம்பு. இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்டில் பாருங்கள் ஒரு ஒரு மாதிரி சமையல் இருக்கும். ஆந்திராவில் பாருங்கள், ஆந்திரா நிறைய மிளகா போட்டு அவங்களுக்கு பாதி பேர் நான் பேஷண்ட்ஸ் பார்த்தா அல்சர் தான் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் குறுமிளகுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அது போட்டு சமைப்பாங்க. இப்போது பேஷண்ட்ஸுக்கு கூட சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது மிளகா கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பதில் மிளகு போட்டு கொடுப்பாங்க. ஆஃப்டர் டெலிவரி, போஸ்ட் டெலிவரி, டேக்கிங் கேர் ஆஃப் தி தட் லேடி இஸ் பை கிவிங் லெஸ் காரம், நாட் மிளகாய், ஒன்லி பெப்பர். ஓகே, பெப்பரில் போட்டு தான் அவங்களுக்கு தாளித்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு யூட்ரஸ் டெலிவரி ஆனோடனே அவங்களுக்கு தெரியும் ரா சர்ஃபேஸ் இருக்கும், பெயின் இருக்கும், பேர்னிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ தே வில் டெல் அஸ் ரொம்ப எரியுது, வலிக்குது சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அதுக்காக நமக்கு அந்த பாட்டியெல்லாம் வந்து லேகியம்லாம் பண்ணி தருவாங்க. ஆனால் நம்ம இது சொல்லும்போது, சுவை சொல்லும்போது ஸ்வீட்ஸ் வந்து மோஸ்ட்லி டயபெட்டிக் தான் இருக்காங்க இப்போல்லாம் 30 வயசுலேயே. சுகர்லாம் செக் பண்ணி தான் குழந்த பெற்றிருப்பாங்க. ஸ்வீட் நிறைய கொடுக்காதீங்க, ஒரு சின்ன அளவில் கொடுங்க. இப்போது பனங்கல்கண்டு, பனஞ்சக்கரை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒயிட் சுகர் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ஹை ஆகிடுது. இப்போ ப்ரௌன் சுகர்னு சொல்கிறது கூட வந்து உங்களுக்கு நாட்டு சக்கரை, அதுலேயும் கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாகுது. மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க, பெரிய வெல்லம், அதுவும் சுகர் மாதிரி தான், எதுவும் சேஃப்டி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு சுகரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், இல்லை பண ஐட்டம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய இடத்துல ஆலம்பட்டடியான், கருப்பெட்டி காஃபி கடை பாருங்கள், அங்கே நிறைய பீப்புள் தே வில் பி வெயிட்டிங் ஃபார் தர் காஃபி அண்ட் டீ. வை? தே வாண்ட் டு பி ஹெல்த்தி. ஸோ அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறது நம்ம மீடியாக்கள் தான். டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, பட் மீடியாக்கள் தான் ரொம்ப அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுது. இந்த இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒரு டீயோ காஃபியோ நான் பார்ப்பேன், நிறைய போலீஸ்மேன் கூட அங்கே நின்று சாப்பிட்றாங்க. During the duty hours, they are tired, isn't it? They are also human being. They are also taking this karupatti coffee, karupatti tea and all. If it is good for health, everybody will follow. And bitter, when are you taking? Bitter, is it good or not? No, it is good. If you take bitter gourd, it's a bitter. பிட்டர்னும் போது கசப்புன்னு சொல்லுவீங்க, பாகற்காய் கசக்கும். கசப்பு சாப்பிட்டிங்கன்னா நல்ல கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேஷன் வரும், நல்ல டைஜஷன் ஆகும், சுகரை கண்ட்ரோலில் கொண்டு வரும். ஓகே, ஸோ பாவக்காய் பார்த்திங்கன்னா விடாமல் வாரத்துக்கு ஒரு 4 நாளாகவும் சாப்பிட பழகுங்க. பாவக்காய் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க டயபெட்டிக்ஸ். ஓகே, உப்பு தவிர்த்துடுங்க, மேக்ஸிமம் கொஞ்சம் உப்பு தேவை தான், உப்பே இல்லாமையும் நம்ம சாப்பிட முடியாது. சக்கரை சொல்லிட்டேன், சேஃப் பார்டரில் இருங்க. அதே மாதிரி துவர்ப்புன்னு சொல்லும்போது எது துவர்ப்பு சொல்லுங்கள்? எதுலெல்லாம் துவர்ப்பு இருக்கும்? புளியில் புளிப்பு தான் இருக்கும் இல்லையா? சோறுன்னு. ஓகே, புளியும் நிறைய சேர்த்துக்காதீங்கன்னாங்க. இப்போ ஒரு கத்திரிக்காவே எனக்கு அலர்ஜின்னா சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க, கத்திரிக்காயை வந்து நீ பொரியலோ கூட்டோ பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு வந்து நமச்சல் இச்சிங் எடுக்காது. ஆனால் அதே கத்திரிக்காயில் காரக்குழம்புல போட்டு சாப்பிட்டா தான் இச்சிங் எடுக்கும். ஸோ காரக்குழம்பு மீன்ஸ் புளிக்குழம்பு இஸ் வெரி ரிஸ்கி. அது கேஸ்ட்ரைட்டிஸ் வந்தவங்களுக்கு ஒரு டாக்டரும் சொல்கிறோம், புளி காரம் அளவாக சேர்த்துக்கோ, காரக்குழம்பு வேண்டாம், அதுக்கு பதில் தயிர், சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாப்பிடும். ரொம்ப பருப்பும் உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து வயிறு வீங்கிடுது, நைட்டெல்லாம் வந்து தூக்கம் வராது, புரட்டு படுத்தா கூட உங்களுக்கு அந்த ஆவன் சத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வயசுக்கு மேலே கஷ்டம். ரசம் நல்லது. ரசம் வந்து ஏதோ ஒரு தக்காளி ரசமோ ஒரு எலுமிச்சை ரசமோ நல்லது. அதே மாதிரி எலுமிச்சை பழம் ரொம்ப நல்லது, எலுமிச்சை ஜூஸ் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதில் இருக்குது, அதனால் நீங்கள் ரெகுலராக கூட குடிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்ஸ் ஜாஸ்தி இருக்கிற ஃப்ரூட் மேங்கோ. ஓகே, மேங்கோ, பனானா